வணக்கம், welcome to Princess Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து மட்டன் பால் பொரியலோட வந்திருக்கேன். இந்த மட்டன் பால் பொரியல் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஸோ இந்த மட்டன் பால் பொரியல் செய்யறதுக்கு வந்து நான் இதில் ஒரு டிஷ் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து ஆட்டிறைச்சி எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். 500 கிராம் ஆட்டிறைச்சி இருக்குது. எலும்பு ஒன்றுமே இல்லை, தனியாக இந்த இறைச்சி மட்டும்தான். 500 கிராம் இதை இந்த செப்பரேட்டான பவுலில் போடுங்க. ஸோ இதை மேரினேட் பண்ணுறதுக்கு வந்து இப்போதைக்கு நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். பேருந்து பார்த்துட்டு போடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர். இதில் வந்து ஜாஃப்னா கறி பவுடர் இருக்குது, இறைச்சிகளுக்கு போடுற தூள் இருக்குது. நான் ஏற்கனவே இந்த ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி இருக்குது. ஸோ உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ஆனால் இந்த மட்டன் பால் கறி வந்து நல்ல உரைப்பான கறி. ஸோ நான் அதால் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் மீட் கறி பவுடர் தூள் போடுறேன். ஜாஃப்னா கறி பவுடர் 2.5 டேபிள் ஸ்பூன். இப்போ இதே இதில் போடுங்க. இதில் வந்து 10 கிராம் இஞ்சி இருக்குது. இந்த இஞ்சி இதில் போடுங்க. இதில் வந்து உள்ளி இருக்குது. இந்த உள்ளியை எடுத்து சின்ன நான் டைஸ் பண்ணி வச்சுருக்கேன், குருணியாக வட்டி வச்சுருக்கிறேன். இதில் 20 கிராம் உள்ளி இருக்குது. இந்த உள்ளியும் இதில் போடுங்க. ஸோ போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இது வந்து ஒரு சிரான் ரேப்பில் வந்து மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி ஒரு 3 மணித்தியாலம் நல்லா மேரினேட் பண்ண வைக்க போகிறேன். நான் கூட நேரம் வச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் ஓவர் நைட் கூட நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கு வந்து ஒரு 3 மணித்தியாலம் தான் இதை மேரினேட் பண்ண வைக்க போகிறேன். ஸோ 3 மணித்தியாலத்துக்கு பிறகு இந்த கறியை செய்வோம். நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு மண் சட்டி வச்சுருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது, 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விட்டு இந்த எண்ணெயை கொதிக்க விடுவோம். ஸோ இந்த எண்ணெய் வந்து கொதிச்சா பிறகு இதில் வந்து கடுகு இருக்குது, 1 டீஸ்பூன் கடுகு. இதை போட்டு வடிக்கணும். இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இந்த பெருஞ்சீரகத்தையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு மீடியம் வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன பச்சை மிளகாய் இருக்குது. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பட் நான் 8 சின்ன பச்சை மிளகாய் போடுறேன். இதில் வந்து ரம்பை இருக்குது, ஒரு 4 சின்ன பீஸ் ரம்பை இருக்குது. இதையும் இதில் போடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் பதங்க விடுவோம். ஸோ இப்போ ஒரு 3 நிமிஷமாக இது வதங்கி கொண்டு இருக்கு. இந்த 3 நிமிஷம் வதங்கின பிறகு இந்த இருக்குது நான் மேரினேட் பண்ணி வச்ச ஆட்டிறைச்சி இருக்குது. 3 மணித்தியாலம் ஆகிட்டுது. பட் நீங்கள் இதை கூட நேரம் மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து இந்த பால் பொரியல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் வந்து 3 மணித்தியாலம் தான் நான் இதை மேரினேட் பண்ண வச்சு. நான் இப்போ இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இதை போடுவோம். ஸோ நான் அந்த மேரினேட் பண்ணிக்கு வந்து ஒன்று ஆட் பண்ண மறந்துட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பட் நீங்கள் இது செய்ய போகிறான்னு சொன்னால் இதில் வந்து பழப்புளியை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு மேரினேட் பண்ண வையுங்கோ. இதில் வந்து பழப்புளி வந்து 1 டேபிள் ஸ்பூன் திக்காக புளிஞ்ச பழப்புளி இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுறேன். ஆனால் நீங்கள் மேரினேட் பண்ணுற டைம் இதை விடுங்கோ. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதை நான் மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே இதை நான் அவிய விட போகிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷமாக இதுலேருந்து அவிஞ்சோன்னு இருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் 2ஆம் பால் இருக்குது. இதுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் புழிஞ்சு விட்டீங்கன்னு சொன்னால் தான் நல்லா பிறண்டு அந்த தேங்காய் பாலில் இருக்கிற எண்ணெய் வந்து வரும் வழியில். ஸோ இதில் நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து புழிஞ்சு வச்சுருக்கிறேன். 2ஆம் பால் இருக்குது, 1 கப் இல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் 2ஆம் பால். இப்போ இதில் விடுங்க 5 நிமிஷத்துக்கு பிறகு.
இதில் வந்து திக்காக புழிஞ்சு வச்சிருக்கிற முதலாம் பால் 1/3 கப் இல்லாட்டிக்கு 80 ml பால் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்கோ. இப்போ வந்து நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில் விட்டுருக்கேன். இதை ஹீட்டை கூட்டி வச்சு இந்த கறியை செய்தீங்கன்னு சொன்னால் டேஸ்ட் இருக்காது. நல்லா ஸ்லோவாக இதை குக் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஊறி தேங்காய் பால் எல்லாம் வந்து நல்லா வத்தி பிரண்டு வரணும். ஸோ நான் இப்போ வந்து மீடியத்துக்கும் லோ ஹீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு இதை நான் மூடி போட்டு ஒரு 45 நிமிஷம் வந்து மீடியத்துக்கும் லோ ஹீட்டுக்கு இடையில் வச்சு இதை நான் அவிய விட போகிறேன். இடக்கடை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. 8 நிமிஷமாக அவிஞ்சோன்னு இருக்குது. இடக்கடை மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. திருப்பி மூடி போட்டு என்ன ஒரு 37 நிமிஷம் அவிய விட போகிறேன். இப்போ சரியாக வந்து 15 நிமிஷமாக இதுலேருந்து அவிஞ்சோன்னு இருக்கு. இப்போ இதை திறந்து விடுங்கோ. ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு இனி மூட தேவையில்லை. ஸோ நான் மூடி அவிச்சது காரணம் ஒரு 15 நிமிஷம் இந்த தூள் வாசனம் இல்லாமல் போகிறதுக்கு, பச்சை வாசம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டியிருக்கேன். கூட்டி போட்டு இதை நான் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அவிய விட போகிறேன். அப்போ தான் இந்த பால் நல்லா வத்துறதுக்கு. ஸோ நான் ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன். ஆளும் கூட்டி வைக்காதீங்கோ. ஸோ இப்போ இதை நாங்கள் நல்லா அவிய விடுவோம். இப்போ சரியாக 7 நிமிஷமாக மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சு இது நான் கொதிக்க விட்டுருக்கிறேன். ஸோ இடக்கடை மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இப்போ உப்பை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 8 நிமிஷம் இதை நான் கொதிக்க விட போகிறேன். சரியாக இன்னொரு 8 நிமிஷம். ஸோ டோட்டலியாக வந்து 15 நிமிஷமாக இது கொதிச்சு கொண்டு இருக்குது. மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. ஸோ இந்த பால் எல்லாம் நல்லா வற்றி நல்லா பிரண்டு இந்த பாலில் இருக்கிற எண்ணெயை வந்து வெளியில் வரணும். இந்த எண்ணெயில் நல்லா பிரட்டி எடுக்கணும். இதை ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இனி வந்து நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கிறேன். குறைச்சி வச்சுட்டு இன்னொரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் இப்படியே நான் பிறலை விட போகிறேன். ஆனால் இடக்கிட வந்து கிளறி விடுங்கோ. இப்போ 5 நிமிஷமாக கொதிச்சோன்றிருக்கு. இடக்கிட கிளறி விடுங்கோ. இடக்கடை மிக்ஸ் பண்ணுங்க, இல்லாட்டிக்கு அடிப்பிடிக்கும். மிக்ஸ் பண்ணி போட்டு மீடியத்தில் நான் ஹீட்டை குறைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் இன்னொரு 15 நிமிஷம் இதை நாங்கள் பிறலை விடுவோம். ஸோ அப்புறம் இன்னொரு 5 நிமிஷமாக அதை கொதிச்சு வந்துருக்கு. இந்த பாருங்க இதில் எண்ணெய் வந்து வருது. ஸோ இதில் இருக்க எண்ணெய் வார வந்து தேங்காய் பால், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் விட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் விடும். ஸோ இந்த 5 நிமிஷம் ஆகிட்டுது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ டோட்டலி 10 மினிட்ஸாக நான் மீடியத்து கொஞ்சம் குறைச்சி வச்சு இதை பிறலை விட்டேன். நான் இது நல்லா எண்ணெய் பிறலணும். ஸோ நான் இன்னொரு 10 நிமிஷம் மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி விட்டு இன்னொரு 10 நிமிஷம் இதை நான் பிறலை விட போகிறேன். இப்போ வந்து சரியாக 10 நிமிஷம் ஆயிட்டு நான் இடக்கடை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நான் இந்த நல்லா எண்ணெய் வந்திருக்குது. ஸோ அந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வாசத்தூள் இருக்குது. நான் இதை ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ மேலே போகிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ரெசிபி கிடைக்கும். ஸோ இதில் 1/2 டீஸ்பூன் வாசத்தூள் இருக்குது. இப்போ 10 நிமிஷத்துக்கு பிறகு இதை ஆட் பண்ணுங்க. போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நான் 1 நிமிஷம் நான் இந்த ஹீட்டில் விட போகிறேன். இதை கூட நேரம் இந்த வாசத்தூள் போட்ட பிறகு அடுப்பில் வைக்க தேவையில்லைன்னு சொன்னால் இந்த வாசத்தூள் நான் வறுத்து தான் அரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ அது கூட வந்து நீங்கள் போட்டு அவிய விட்டீங்கன்னு சொன்னால் அந்த வாசம் இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ 1 நிமிஷம் ஆகிட்டு நான் இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இந்த ஆட்டிறைச்சி பால் பொரியல் நாங்கள் செய்கிற முறை. இது செய்து முடிஞ்சுது. இதை வந்து இவ்வளோ நேரம் வந்து இந்த ஆட்டிறைச்சி செய்கிறதுக்கு காரணம் வந்து இது வந்து நார்மலி வந்து ஸ்லோவாக தான் குக் பண்ணுற ரெசிபி. ஸோ அதை தான் இவ்வளோ நேரம் வந்து இதை வந்து குக் பண்ணியிருக்கு. நல்லா பர்ஃபெக்டாக பொரிஞ்சு வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க.
உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐகான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.